ஹெட்ஃபோன்ஸ்ல இருக்கக்கூடிய சவுண்ட் ப்ராப்ளத்தை எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்றது அப்படிங்கறதான் டீடைலா அந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஒரு சைடு வந்து கேட்கும், ஒரு சைடு வந்து கேட்காது, இல்ல ரெண்டு சைடுமே வந்து கேட்காது. இந்த மாதிரி இஷ்யூலாம் நீங்க வந்து உங்களோட ஹெட்ஃபோன்ஸ்ல ஃபேஸ் பண்றீங்கன்னா அதை ஈஸியா வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. மொபைல்ல உள்ள செட்டிங்ஸ் ஆப் வந்து ஓபன் பண்ணிடுங்க. ஓபன் பண்ணிட்டு ஹியரிங் அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணிடுங்க. சர்ச் பண்ணதுமே உங்களுக்கு ஹியரிங் அப்படின்ற அந்த ஆப்ஷன் வந்துடும். அதை கிளிக் பண்ணி உள்ளார போயிடுங்க. அப்படி ஹியரிங் சர்ச் பண்ணி உங்களுக்கு வந்து வரலன்னா அக்சசிபிலிட்டி அப்படின்ற மாதிரி செட்டிங்ஸ்ல வந்து சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வந்து கிடைச்சிடும். நீங்க அதை கிளிக் பண்ணி இந்த ஹியரிங் அப்படின்ற இந்த செட்டிங்ஸ்குள்ள வந்துருங்க. இந்த ஹியரிங் ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணதுமே கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ரைட் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து ஃபுல்லாவும் பாத்தீங்கன்னா வந்து லெஃப்ட் சைட்ல வந்து இருக்கக்கூடாது, ஃபுல்லாவும் பாத்தீங்கன்னா வந்து ரைட் சைட்ல வந்து இருக்கக்கூடாது, சென்டரா வந்து இருக்கணும். இப்போ நான் வந்து ஸ்கிரீன்ல எப்படி காட்டுறேன் அந்த மாதிரி வந்து சென்டரா இருக்கணும். இதுல வந்து ஃபுல்லா அந்த மாதிரி ரைட்டு இந்த மாதிரி லெஃப்ட்லயும் வந்து இருந்தாலும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா வந்து ஹெட்ஃபோன்ஸ் நீங்க வந்து போட்டு கேட்குறப்போ உங்களுக்கு ஒன் சைடு வந்து கேட்காம இருக்கும், ஒன் சைடு வந்து கேட்கும். ஸோ இந்த மாதிரி இஷ்யூ நீங்க வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாம சுத்தமாக கூட கேட்காம வந்து இருக்கும். இந்த செட்டிங்ஸ் வந்து நீ ப்ராப்பரா இல்லைன்னா உங்களுக்கு சுத்தமாக கூட கேட்காம இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அதனால என்ன பண்றீங்கன்னா இந்த கனெக்டட் ஆடியோல வந்து சென்டரா இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. லெஃப்ட் இருக்கக்கூடாது, ரைட் இருக்கக்கூடாது, சென்டரா இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்க அதுக்கப்புறம் ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ப்ராப்பரா பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே வந்து சவுண்ட்ஸ் வந்து கேட்கும். இப்போ பார்த்துருப்பீங்க ஹெட்ஃபோன் சவுண்ட் ப்ராப்ளத்தை எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி. இந்த வீடியோல சொன்ன மாதிரி இந்த செட்டிங்ஸை நீங்க ப்ராப்பரா பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஹெட்ஃபோன்ஸ் இருக்கக்கூடிய இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிடும். இந்த வீடியோல இருக்கக்கூடிய இந்த செட்டிங்ஸை பண்ணி உங்களுக்கு வந்து சால்வ் ஆகாம வந்து இருந்துச்சுன்னா அது வந்து உங்களோட ஹெட்ஃபோன்ஸ்ல தான் வந்து ப்ராப்ளமா இருக்கும். அதனால நீங்க ஹெட்ஃபோன்ஸ் தான் சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன்.